4. 1, 2, 3, 4. Sorry. 1, 2, 3, 4. ஹலோ தம்பி கேக்குதா? சண்முகம் ஹலோ, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க ஆச்சி, ஆனா மியூட்ல இருக்காங்க. ஓ, மியூட் எடுக்காம இருக்காங்களா? போன்ல இருந்தாலும் இருப்பாங்க. ஓகே. 1. அது கொஞ்சம் இது பண்ணி விட்டுருங்க, ஸ்கிரீனை பின் பண்ணிருங்களேன் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வீடியோ தெரியலையே. தெரியலையே வீடியோ. பரவாயில்ல, இப்ப தெரியுது நல்லா. One, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. அப்புறம் 5 வரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது கட்டவல் 2 இப்படி ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணல. டர்ன் ரைட், then exhale, then left leg. Inhale, turn left, then center. Okay, ready, go. One more time. அப்புறம் கை இப்படி ஹூக் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. Turn. 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 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க.
இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா இப்படி கை இப்படி மேலே கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 ஃப்ரண்ட்ல வாங்க. 1 2 3 4 5 6 go up. 1 2 3 4 5 6 down. 1 2 3 4 5 6 up. 1 2 3 4 5 6 down. 1 2 3 4 5 6 இப்போ கையை பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 அப்புறம் ஷோல்டர் 1 2 3 4 5 6 backward 1 2 3 4 5 6 அடுத்தது கை ஒன்று மேலே ஒன்றா 1 2 3 4 5 6 இந்த கை கீழே இந்த கை மேலே 1 2 3 4 5 6 அப்புறம் கைப்பிடி 1 2 3 4 5 6 அப்புறம் கை எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி போட்டுக்குங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி கை எப்படி முறுக்கிக்கிட்டு ரெண்டு கையை முறுக்கணும் ஒன்றில் ஒன்றா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கை. 1 2 3 4 5 6 அடுத்த கை 1 2 3 4 5 6 ஓகே. அப்புறம் பேக்கில் நல்லா அப்படி கையை பின்னாடி நல்லா தூக்குங்க. தலையும் அப்படி பின்னாடி நல்லா வளைக்கணும். 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். இது நல்ல எக்ஸசைஸு. 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 relax. Opposite leg, opposite hand, touch your toe. 1 2 3 4 முழங்கால் வளையப்படாது. 5 6 அடுத்தது ஹிப்பு. 1 2 3 5 6 backward. 1 2 3 4 5 6 அடுத்தது கை எப்படி வச்சுக்குங்க முழங்காலில். இது 20 டைம்ஸ் பண்ணுறோம். முழங்கால வளைச்சிக்குங்க. வளைச்சிக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 opposite. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
20. Look like you're sitting on the chair. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax பண்ணிக்கங்க காலை. Then toe walk. டோவில் நடங்க. அப்படியே பேக்ல வாங்க. பேக்ல வரல திரும்பி பார்க்க கூடாது. Then heel walks. கீழே நடங்க. டோவை தூக்கிக்கணும். Okay. Then leg. கால் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. பெரிய சர்க்கிளா போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. Front and back. 1, 2, 3, 4, 5, 6. Sideways. 1, 2, 3, 4, 5, 6. Then காலை மடக்கி பிடிச்சுக்குங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Then tree post. பாதம் முழங்காலுக்கும் தைக்கும் நடுவில் இருக்கும். கையை தூக்கிங்க. 2 கை தூக்க முடியாம தூக்கிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. இப்போ இந்த பக்கம் காலை ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Front and back. 1, 2, 3, 4, 5, 6. Sideways. 1, 2, 3, 4,
5, 6. காலை மடக்கி பிடிச்சிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. Then டோவை தைக்கு முழங்கால் நடுவில் வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மேட் இருந்தால் வச்சுக்கோங்க கீழே. இல்லாட்டி பாய் வச்சுக்கலாம், இல்லை சும்மா ஜம்காலை கூட வச்சுக்கலாம். ஜம்காலை என்ன சுருண்டுக்கிட்டே போகும், ஸ்ட்ரைட்டாக நிற்காது. பாய் தான் நல்லாயிருக்கும். பாய் இல்லாட்டி மேட் இருந்தால் நல்லாயிருக்கும். Okay. ஃபர்ஸ்ட் வந்து கால் ரெண்டையும் மேலே தூக்குங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வைங்க. இப்படி வச்சுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா தெரியல. ஓகே, நைஸ், பெட்டர். ஓகே, அடுத்தது ஒரு லெக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த காலு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் கால் அப்படி மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இந்த கால் நிறுத்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த காலை மடக்கிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் ஹோல் பாடியை தூக்குங்க லைக் எ பிரிட்ஜு. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் கால் இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Then bike 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. தென் காலை வந்து இப்படி நீட்டிக்கிங்க. டோவை காலை இப்படி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. தென் காலை இந்த காலை மேலே தூக்கி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ஆப்போசிட் லெக் வந்து ரைட்டில் திரும்பினா உங்கள் ஃபேஸ் வந்து லெஃப்டில் இருக்கணும். 1. இப்போ ஃபேஸ் கால் லெஃப்டில் இருந்தால் ஃபேஸ் வந்து ரைட்டில் இருக்கணும். 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இப்போ இந்த காலை தூக்கி இந்த கால் மேலே போடுங்க. இது ஆப்போசிட் லெக். 1, 2, 3, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இப்போ இந்த கால் மேலே இந்த கால் இப்படி வச்சுக்கணும். இப்படி இப்படி 1, 2, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இப்போ இந்த கால் மேலே இந்த கால் 1, 2, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இப்போ முழக்கால மடிச்சுக்கிட்டு 1, 1, 1, 2, 2, 3, 3. குதி ஒன்று மேலே ஒன்றா இருக்கணும். இப்படி கால் ரெண்டும் 4, 4, 5, 5, 6, 6. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. Okay. Now you're going to lie on your stomach. கால் அப்படி இப்படி தூக்கிக்கங்க. தூக்கிட்டு 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10. Then புஜங்காசனம். காலை இப்படி நீட்டிக்குங்க. இப்படி நீட்டிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி. நல்லா ஃபுல் பண்ணுங்க. தலையை மேலே தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. அப்புறம் செஸ்ட்டும் ஸ்டமக்கும் அடியில் இருக்கணும். பயிறு கீழே. உங்கள் தொடை, கால், தலை எல்லாமே கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் அப்படி அப்பில் இருக்கணும். ரெடி, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடி வயிறும் செஸ்ட்டு தான் டச் பண்ணிட்டு இருக்கணும். மற்ற எல்லா பார்ட்ஸும் அப்பில் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One more time. ஆக்சுவலாக செஸ்ட்டு கூட கொஞ்சம் மேலே தான் வரும். நீங்கள் தூக்குனீங்கன்னா, தலையை தூக்குனீங்கன்னா ஸ்டமக் அடிவேறு மட்டும்தான் டச் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. தென் இப்படி கையை உணிக்கிங்க. கையை உணிக்கிட்டு ஹோல் பாடியும் தூக்குறீங்க. டோவில் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹோல் பாடியும் தூக்குங்க. பட்டக்ஸ் கீழே இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். காலு டோ மட்டும்தான் தரையில் இருக்கணும். டோவும் முழங்கையும் தான் தரையில் இருக்கணும். ஹோல் பாடி அப்பில் இருக்கு. ரெடி, கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுக்கு பேர் ஃப்ளாங்க்னு பேர். இது சில பேர் வந்து 2 மினிட்ஸ் கூட அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே இருக்காங்க, உடம்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 10 கவுண்ட் தான் பண்ணுறோம். இது வந்து உடம்பு இதுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ப்ரீத் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கங்க. நல்லா ரிலாக்ஸ். ஓகே. அப்புறம் கால் அப்படி எஸ். அப்பனா இப்பவே கிளம்பிடலாமே. என்னப்பா? ஓகே, இப்படி இருங்க. ஆப்போசிட் லெக், ஆப்போசிட் ஹேண்ட். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லெக்கும் ஹேண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த கால் இந்த கை. கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த காலு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
அடுத்தது கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா ப்ரீத் பண்ணுறீங்க. ப்ரீத் பண்ணையில முதுகு வந்து நல்லா வளையணும். வயிறு கீழே வரணும். இப்படி வளையணும் முதுகு. அப்புறம் எக்ஸேல் பண்ணையில முதுகு வந்து இப்படி பாலம் மாட்ட மேலே தூக்கணும். ரெடி கோ. ஓகே, என்ன இந்த ஒரு காலை இப்படி வைங்க ஃப்ரண்ட்ல. இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு கை ரெண்டையும் மேலே கூப்பி இப்படி வச்சுக்கோங்க. கழுத்து வந்து அப்படி பேக்ல போகணும். என் வீடியோ ஃபுல்லா போடுறேன். ஓகே, காலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா முதுகை வளைக்கிறீங்க. கழுத்து வெளியில போகணும் பேக்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த காலு விழுந்துடாதீங்க. பி கேர்ஃபுல். இப்படி வச்சுக்கிட்டு நல்லா கொண்டு போங்க கையை மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரெண்டு காலையும் இப்படி வச்சுக்கின்னு காலை வந்து இப்படி வச்சுக்கிட்டு காலை டச் பண்ணுங்க கையால. பேக்ல போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு யூ கேன். மேம் கிளாஸ் இருக்கு. ஓகே, கோ ஹெட். ஹாய் மேம். பை பை. அடுத்து பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கு கால் எப்படி வச்சுக்கோங்க. கால் ரெண்டு இப்படி இருக்கணும். இப்படி கிட்டக்க வச்சுக்கணும். இப்படி இப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. பாதம் ரெண்டு சேர்த்தே இருக்கணும். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ப்ரீத்திங் போகிறோம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. Okay. இப்போ வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 6 டைம் போடுறோம். இன்ஹேல் பண்ணையில ஸ்டமக் வந்து பலூன் மாதிரி வரணும். எக்ஸேல் பண்ணையில வயிறு வந்து உள்ளே போகணும். ரெடி? கையை வந்து நீங்கள் சின்முத்திரையில் வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இப்படி இப்படி கூட வச்சுக்கலாம். சின்முத்திரையில் வச்சுக்கினா ரொம்ப நல்லது. வச்சுக்கின்னு ட்ரை பண்ணுங்க.
One more time. அடுத்தது மேருதண்டா. கையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணல அப், எக்ஸேல் பண்ணல டவுன். One more time. Okay. இப்ப 3 times left வெளியே inhale and exhale 3 time. ரைட் நோஸ்ல வந்து நீ கட்டவரல மூடிக்கீங்க. இப்ப லெஃப்ட் முக்க மோதிர விரலால முடிக்கிறீங்க. ரைட் முக்கு வெளியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்ப ரைட் மூக்கு வெளியே இன்ஹேல் பண்றீங்க 2 கவுண்ட். அப்புறம் 8 கவுண்டுக்கு 2 மூக்கையும் முடிக்கிறீங்க. 4 கவுண்டுக்கு ரைட் வெளியே எக்ஸேல் பண்றீங்க. இப்போ ரைட் வெளியே 2 கவுண்ட் இன்ஹேல், 8 கவுண்ட் ஹோல்டு, 4 கவுண்ட் லெஃப்ட் வெளியே எக்ஸேல். இது 1 ரவுண்டு. இது மாதிரி நம்ம 6 ரவுண்ட் பண்றோம். ரெடி கோ. ஆச்சு. இப்ப கை வந்து இன்னொரு கை வந்து மேல நோக்கியோ இல்லனா சின்முத்ராலயோ வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சின்முத்ரால வச்சுக்கலாம். இன்னொரு கை சின்முத்ரால வச்சுக்கலாம். ஆச்சி ஹோல்டு 2 கவுண்ட் தானே? ஹோல்டு வந்து 8 கவுண்ட். 8 ஓகே. 2 8 4. 2 8 4. அதாச்சும் 1:4:2 தான் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம 1ங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்குன்னு 2 8 4 பண்றோம். இதே சில பேர் வந்து 4 16 8 பண்ணுவாங்க. இன்னும் நீ நல்லா இம்ப்ரூவ் யூ கேன் இன்க்ரீஸ் த டைம் த இன்ஹேல். ஓகே. நான்லாம் நல்லா வந்து 8 டைம்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணுவேன். 32 டைம்ஸ் ஐ கேன் ஹோல்ட் இட் அண்ட் தென் 16 டைம்ஸ் ஐ கேன் எக்ஸேல். இப்போ பிகினிங்கிறதுனால உங்களுக்கு வராது. அப்படி பண்ணீங்கன்னா உங்க லங்க் வந்து பிகம் வெரி ஸ்ட்ராங்கர். உங்க ஆக்சிஜன் லெவலும் நல்லா கூடும். இது வந்து பிகினிங்கிறதுனால இப்படி சொல்றேன். 1:4:2 தான் மேத்தமேட்டிக்ஸ். நீங்க இதை அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ரெடி கோ. Second round.
Third round. Fourth round. Fifth round. Final round. சரி. நீங்க சும்மா ஓகே தட்ஸ் இட். டிவி பார்க்கலைலாம் என்ன பண்ணுங்க, அந்த இதுக்கு வந்து சும்மா நம்ம ஃபோனை பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 157 157லேருந்து 58 வரைக்கும் நீங்க இன்ஹேல் பண்ணி, உங்களை எவ்வளவு நேரம் நீங்க ஹோல்டு பண்றீங்க, எத்தனை தடவை நீங்க பிரீத் பண்றீங்கங்கிறத பாருங்க. நான்லாம் ஒரு 2 தடவையில ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு நான் அப்படியே கூட ஹோல்ட் பண்ணிக்குவேன். 58 வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிக்குவேன். 57லேருந்து 58 வரைக்கும். நீங்க இன்ஹேல் பண்ணிருங்க நல்லா. இன்ஹேல் பண்ணிக்கிட்டு மூச்சை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க. முடியலைன்னா எக்ஸேல் பண்ணுங்க. திரும்ப அது மாதிரி ஃபர்ஸ்ட்ல வந்து பிகினிங்ல வந்து 4 டைம்ஸ் வரும். ரொம்ப பிகினரா இருந்தா 5 டைம்ஸ் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு 1 டைம் 2 டைம் அப்படி குறைஞ்சிரும் டைம். அதெல்லாம் சும்மா நம்ம டிவி பார்க்கையில இப்ப அதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டங்க வந்து வெளியே வச்சு ஃபேஸ்க்கு பண்றோம். One more time. One more time. Okay. Next, monkey. Upper 2 cheeks together. Okay. Next, Brahma Murari. உங்க தம்பால காதை இப்படி மூடிக்குங்க. வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ண ரீங்காரம். Inhale. Inhale.
One more time. நெக்ஸ்ட் தியான முத்ரா. இந்த கட்டை வரல சுண்டு வரல் கடியில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம். கையை வந்து இப்படி வச்சுக்கலாம் தொட மேல. Okay, next go to Mudra. ஓகே, இது வந்து நீர் முத்ரா. 2 கையிலையும் பண்ணணும். நான் சும்மா காமிக்கிறக்கா ஒரு வெல்கம். திஸ் இஸ் நீர் முத்திரை, திஸ் இஸ் மண் முத்திரை, பிருத்திவி முத்திரை. இது வந்து ஆகாஷ முத்திரை, இது வாயு முத்திரை. இந்த கையை இப்படி வச்சு இந்த கட்டவரால் இப்படி மடக்கி பின்னாடி ஹோல் இருக்கக்கூடாது. இது வந்து வாயு முத்திரை. இந்த முத்திரை நீங்க சாப்பிட்டோன்னா இப்போ எப்போ வேணாலும் போடலாம். இது வந்து எல்லா ஸ்டமக் இஷ்யூ எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும். உங்களுக்கு ஃப்ளோட்டிங் இருந்தாலோ அல்லது ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சாலோ என்ன இருந்தாலும் இது வாயு முத்திரை நல்ல முத்திரை. அடுத்தது பிராண முத்திரை. இது 2 விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. மோதிர விரலும் சுண்டு விரலும் கட்ட விரலோட சேர்த்திருக்கணும். பிராண முத்திரை. அடுத்தது பிளட் பிரஷர் முத்திரை. நடுவிரலும் மோதிர விரலும் உள்ளங்கையை டச் பண்ணியிருக்கணும். இது ப்ரெஷருக்குள்ள முத்திரை. ஹை பிளட் ப்ரெஷர், லோ ப்ரெஷருக்கு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோன்னா லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சரியாயிடும். அடுத்தது இருதய முத்திரை. இந்த கட்டை விரலை வந்து ஆள்காட்டி விரலை கட்டை விரல் அடியில் இப்படி வச்சுக்கணும். நம்ம வாயு முத்திரை போடுற மாதிரி. பட் வாயு முத்திரைக்கு இந்த கட்டை விரலை ப்ரெஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் லைக் ஹோல் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இந்த நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரல் நுனியோடு இருக்கணும். இது வந்து இருதய முத்திரை. இது இருதய முத்திரை. இப்படி இருக்கணும். சுண்டு விரல் மட்டும் நீட்டி இருக்கணும். ஓகே, அடுத்தது இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் நடுவிரலும் கட்டை விரலும், ரைட் ஹேண்டில் மோதிர விரலும் கட்டை விரலும். இது வந்து சந்தி முத்திரை. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் கேட்கும். நீங்கள் எந்த ஜாயிண்ட் பெயின் பண்ணாலும் இது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போட்டிங்கன்னா பெயின் சரியாயிடும். கண்டினியூஸாக ஒரு 3 days போட்டு பாருங்க, பெயின் இருக்காது. சந்தி முத்திரை. ஷோல்டர் கில்டர் எல்லாத்துக்குமே போடலாம். காலு கீழே குதி வலிச்சாலும் முழங்கால் வலிச்சா அது எந்த இதுக்குனாலும் இது போடலாம். அடுத்தது சிறுநீரக முத்திரை. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த பிருத்திவி முத்திரை வச்சுக்கணும். அதாச்சும் மோதிர விரலும் கட்டை விரலும் இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ரைட் ஹேண்டில் உள்ள கட்டை விரலை இந்த மோதிர விரலுக்கும் இந்த கட்டை விரல் இந்த முத்திரை போட்டிருக்கீங்களா இது 2க்கு நடுவில் கொண்டாந்து இப்படி இந்த உள்ளங்கையை அமுக்கணும். உள்ளங்கையை அமுக்கிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கணும். இதில் இந்த 3 விரல் நீட்டி இருக்கணும். இது ஃபோட்டோவில் பார்க்குறது கஷ்டம்தான். இப்படி 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 இருக்கணும். இந்த கட்டை விரல் வந்து உள்ளங்கையை அழுத்தி இருக்கணும். இது வந்து சிறுநீரக முத்திரை, மகர முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் மகர முத்திரை. இது ஸ்லீப் முத்திரை. இதுல வந்து நம்ம சின் முத்திரை வச்சுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட்ல, ரைட் ஹேண்ட்ல சுண்டு விரல் தூக்கத்துக்குள்ள முத்திரை. அருமையா தூக்கம் வரும் போட்டீங்கன்னா. யூ கேன் ஃபால் இன் ஸ்லீப் வித்தின் 5 minutes. ஓகே, அடுத்தது
நேற்று சொல்லிக் கொடுத்தல சுரபி முத்திரை. இந்தங்க இப்படி இந்த ஆப்போசிட் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரைட் ஹேண்ட் உள்ள மோதிர விரல் வந்து லெஃப்ட் ஹேண்டு சுண்ட விரல தொடணும். இந்த ரைட் ஹேண்ட் உள்ள சுண்டு விரல் இப்படி இப்படி, அது ஆப்போசிட். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் விரல் ஆப்போசிட்டாக டச் பண்ணியிருக்கோம். நான் பிக்சர் அனுப்பியிருக்கேன் குரூப்ல, பார்த்துக்குங்க. என்னென்ன பலன் இருக்குன்னு பாருங்க, அதில் போட்டிருப்பான் பலன்லாம் கீழே. சுரபி முத்திரை. இது அப்புறம் அவங்க கர்ப்பப்பைக்கு முத்திரை கேட்டாங்க. அது வந்து நானே இப்பதான் பார்க்க போறேன். ருது முத்திரைன்னு போட்டிருந்தது. கட்டை விரல் ரெண்டும் ஒண்ணு தொட்டுக்கிட்டு இருக்கணும்னு போட்டிருக்கு. போட்டுக்கிட்டு இதுக்கு நடுவில் இதை வச்சு இதை வந்து இப்படி பண்ண சொல்லியிருக்கு. இப்படி படம் அனுப்பியிருக்கேன், நல்லா கிளியரா இருக்கு. அதுலயும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எந்த விரல் எப்படி இருக்கணும், எந்த விரலுக்கு மேல எந்த விரல் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனுடைய பலன் என்ன, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இது சரியாகும்னு போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்க இந்த முத்திரை. ஆனா எல்லாமே நீங்க 5 to 10 minutes போட்டா தான் எஃபெக்ட் இருக்கும். அதை பிக்சர் அனுப்பியிருக்கேன், பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோ டு தியானம். பிடிச்ச கோயிலுக்கு போங்க. நல்ல கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்றீங்க. பண்ணிட்டு சாமியை நல்லா கும்பிடுங்க, அம்பாளை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அப்படியே பிரதர்ஷனம் வாங்க. பிரதர்ஷனம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொடிமரத்துக்கு நேர கீழே விழுந்து நல்லா நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை 2 புருவத்துக்கு மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. சாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, ஆரத்தி பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனை எல்லாம் சாமி கிட்ட வைங்க. நல்ல ஆழ் மனசுல உள் மனசுல வேண்டிக்கிங்க. சாமி கிட்ட உட்காந்து நல்லா டீப்பா உள் மனசுல தொடுற மாதிரி உங்க பிரார்த்தனையை வைங்க. அப்படியே வெளியில வாங்க. அப்படியே வெளியில வந்து கை 2ஐயும் உரசி அப்படியே உள்ளங்கை 2ஐயும் கண்ணுல வச்சுக்குங்க. Now you can lie down, relax. உங்க காலு கையெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா லை டவுன் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. நல்ல ஆழ் மனசுல நீங்க நல்லா திங்க் பண்ணி சொல்லணும். டைம் இருந்தா நீங்க ஒவ்வொரு பார்ட்ஸா சொல்லி சொல்லலாம். முழங்கால நினைச்சு சொல்லலாம், இடுப்பை நினைச்சு சொல்லலாம், வயிற்றை நினைச்சு சொல்லலாம். ஒவ்வொரு பார்ட்ஸா நினைச்சு அந்த பார்ட்ஸுடைய பேரை சொல்லி அது நன்றாக வேலை செய்கிறது, நன்றாக வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னா நல்லா வேலை பார்க்கும். அப்படி நமக்கு டைம் இல்லாதனால இப்படி நம்ம ஷார்ட்டா முடிக்கிறோம். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்ப எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்றோம். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும்.
எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு நல்லா இறைவனுக்கு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு turn on your left side. You can get up now. Thank you. Okay. ஆச்சி Okay, ஒரு thank you. டவுட் தேங்க்யூ மேம். அது முத்திரையில வந்து வாயு முத்திரை கழிவு நீக்கும் முத்திரை ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல இல்ல, கழிவு நீக்கு முத்திரை வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கட்டை விரலை வந்து மோதிர விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் வச்சுக்கினா தான் கழிவு முத்திரை. இதுதான் கழிவு முத்திரை. இந்த கழிவு முத்திரை வந்து நீங்க காலையில தான் பண்ணணும். கழிவு முத்திரை இந்த கட்டை விரலுடைய நுனிபாகம் இந்த மோதிர விரலுடைய அடிபாகத்துல இருக்கும். தெரியுதா? தெரியுது. மோதிர விரல். இதான் கழிவு முத்திரை. இதுல வந்து திடக்கழிவு திறக்கழிவுன்னு ரெண்டு இருக்கு. இது வந்து திடக்கழிவு. திறக்கழிவுக்கு வந்து இந்த ரெண்டு விரலுக்கும் நடுவுல இந்த விரலை வைக்கணும். இது வந்து அடியில வைக்கிறீங்க. மோதிர விரலுக்கு அடியில வச்சா திடக்கழிவு. இந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல வச்சா திறக்கழிவு. திரவனா நம்ம லிக்ஸ் விடலாம். திடம்னா நம்ம அந்த மலமலம் போறது திடக்கழிவு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு கையிலயும் அதே மாதிரி தானே ஆச்சு? ஒரே மாதிரி தானே? இல்லையே, இது வந்து அடியில வைக்கிற அடி. ஆமா, இல்ல ரெண்டு கையிலயும். ஆமாமா, ரெண்டு கையிலயும் ஒரே மாதிரி. ஆனா இந்த கழிவு முத்திரை வந்து நீங்க யூ ஹேவ் டு டு ஒன்லி இன் தி மார்னிங் பண்ணிரணும். அப்புறம் நீங்க நைட் பண்ணலாம். இந்த மிடில் ஆஃப் தி டேல எல்லாம் கழிவு முத்திரை பண்ணக்கூடாது. வாய் முத்திரை வந்து இப்படில பண்றோம். வாய் முத்திரை இந்த கை. வாய் முத்திரைக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்ல. ஓகே, அதுக்கு சம்பந்தம். வாய் முத்திரை நீங்க எப்ப வேணாலும் போடலாம். 24 hours போடலாம் வாய் முத்திரை. கழிவு முத்திரை ஒன்லி இன் தி மார்னிங். சரி சரி. ஓகே. ஓகே ஆச்சி, தேங்க்ஸ். Okay, thank you. See you all tomorrow. Thank you. Bye. Thank you. Thank you. Bye. தேங்க்யூ ஆச்சி.